உண்டான விலங்கு வந்து காளை மாடு, அதே போல் டெம்பிள் வந்து திருமலைபாடி சாமி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த வணிசைக்கரணத்தை யார் வந்து வணிசைக்கரணத்தில் பிறந்தவர்கள் யார் இதை வந்து பயன்படுத்தணும், யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது, நீங்கள் வந்து சூலம் வரியான் வைத்திருதி நாமயோகத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வணிசைக்கரணத்தில் பிறந்திருந்தாலும் இப்போ பார்க்குற சூட்சுமங்கள் எதையுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கூடாது. அல்லது உங்களுக்கு வந்து கண் பார்வையில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, பித்த சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்குது, முதுகு தண்டு வடத்தில் பாதிப்புகள் இருக்குது, உயிரணுக்கள் உற்பத்தியில் வந்து பாதிப்புகள் இருக்குது, குறிப்பாக வந்து வயிறு சார்ந்த உபாதைகள் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க வயிறு சார்ந்த உபாதைகள் இதையெல்லாம் எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வணிசைக்கரணத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சூட்சுமங்களையெல்லாம் வந்து தொடாதீங்க. தொட்டீங்க அப்படின்னா பாதிப்புகள் வந்து அதிகமாகிட்டே போகும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது அப்படின்ற சூழல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆங்கில மருந்து மாத்திரைகளை வந்து பெருசாக வந்து பயன்படுத்திக்காதீங்க. ஹலோபதி மருந்து மாத்திரைகளை வந்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா சூரியன் உங்கள் ஜாதகத்தில் அவயோகியாக, உபாவயோகியாக, ஒரு முடக்க அதிபதியாக, வைநாசிக அதிபதியாக அந்த மாதிரிலாம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வந்து விட்டால் நீங்கள் அலோபதி மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவீங்க, ஆனால் வந்து பயனளிக்காது, ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னாக்க, இப்போ எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பாதிப்பு இல்லை, நாங்கள் வந்து என்ன மாதிரி சூட்சுமங்களை வந்து பயன்படுத்தினா நல்லது அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வால் போன்ற ஒரு கத்தி வந்து இருக்கணும். அழகாக வந்து மாட்டி வைங்க. ஏதாவது ஒரு வால் செலுத்தில் வந்து 2 கத்தியை வாங்கி வால் கத்தியை வந்து மாட்டி வைங்க, அல்லது ஒரு டேபிள் மேலே அழகாக வைங்க. ஒரு கீச்செயின் வச்சுக்கோங்க. முதல்ல வால் கத்தியை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஒரு பிக்சராக கூட இருக்கலாம், சரியா? பிக்சராக இருக்கிறத விட ஒரிஜினல் கத்தியே வந்து வாங்கி வச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லா வந்து கிராண்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார்த்திகை தீபம். ஆக்சுவலாக வந்து கார்த்திகை தீபத்திற்கும் உங்களுடைய வணிசைக்கரணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. கார்த்திகை தீப விழாவை நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டாடணும். கார்த்திகை தீபத்தை நீங்கள் தான் வந்து கொண்டாடணும். அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளை மாடு, அது ரெகுலராக எல்லாருக்கும் தெரிஞ்சது. காளை மாட்டுக்கு வந்து உணவு கொடுக்கறது, அதை பராமரிக்கிறதுக்கு உதவுறது, அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து போயிட்டு வர்றது, அதனுடைய உரிமையாளருக்கு வந்து நம்ம ஏதாவது உதவிகள் வந்து பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஜல்லிக்கட்டு, குறிப்பாக வந்து ஜல்லிக்கட்டு விழாவில் வந்து நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கணும். அந்த விழாக்குழுலையோ அந்த விழா நிகழ்ச்சிகள்லையோ நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு டொனேஷனு, அன்பளிப்புகள் அந்த மாதிரி கொடுங்க, அதுவும் வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரளி செடி. குறிப்பாக வந்து அரளி செடிக்கும் உங்களுடைய வணிசைக்கரணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. முடிஞ்சாலும் வந்து அரளி செடியை வந்து வளர்த்துங்க. அதில் வர அந்த அரளிப்பூவை வந்து சாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து பிரதோஷ வழிபாடு தானே காளை மாட்டுக்கு உண்டான வழிபாடு. பிரதோஷ வழிபாட்டில் வந்து நீங்கள் வந்து அரளிப்பூவில் கட்டப்பட்ட ஒரு மாலையை வந்து கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணலாம். செடியை வளர்த்துங்க. வீட்டில் வந்து முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா பராமரிங்க. அந்த இலைகளை வந்து வச்சுக்கோங்க, பூவை வந்து வச்சுக்கோங்க. வாழை மரத்துக்கு உண்டான விஷயங்களையும் வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக நீங்கள் வந்து வாழை இலையில் வந்து சாப்பிடணும். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழை இலையில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை சாப்பிட உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக வந்து ஆக்டிவேட் ஆகும். வாழைப்பழம் வந்து அடிக்க எடுத்துக்கோங்க. வாழை மரத்தை வளர்த்த பாருங்கள். அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பலா மரத்துக்கும் உங்களுடைய வணிசைக்கரணத்துக்கும் ஒரு நெருங்கி தொடர்பு என்பது உண்டு. ஸோ அதனால் என்னென்னா, பலா மரத்தை வந்து வளர்த்துக்கிறது, பலாப்பழம் சாப்பிடுறது, பலா கொட்டை ஏதோ ஒரு வகையில் வந்து அதோட வந்து தொடர்பில் இருங்க. பலா மரம் இருக்குது அப்படின்னா அதை தொட்டு வணங்குங்க. அந்த இலைகளை பறித்து நீங்கள் பணம் வைக்கிற இடங்களில் வந்து வச்சு பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கம்பளி ஆடைகள் எல்லாமே வந்து வணிசைக்கரணத்துக்கு உண்டானது தான். இந்த நார்த் சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்பு ஆடு, அதே போல் கம்பளி ஆடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடுகள் யாராவது வளர்த்துறாங்க அப்படின்னா அதுக்கு போய்ட்டு உணவு கொடுங்க, நல்லா வேலை பார்க்கும். கம்பளி ஆடிகளை வந்து வாங்கி வந்து பயன்படுத்துங்க, குளிர்காலங்களில் பயன்படுத்திக்கோங்க. அதுவும் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ரேணுகா தேவி, திருவண்ணாமலை, கார்த்திகை தீபம், இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து ரெகுலராக அவங்க வந்து எடுக்கணும். இப்போ அதே போல் ரேணுகா தேவிக்கு முன்னாடி காயத்ரி மந்திரம், மூல மந்திரம் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். அதே போல் உணவுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழம், பலாப்பழம், கோதுமை, மிளகு, பச்சை மிளகாய்,
பச்சை மிளகாய்னா பச்சை மிளகாய் ஒத்துட்டா எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து வேண்டாம். பச்சை மிளகாய். அடுத்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுகள், இந்த கத்திரிக்காய், இதெல்லாம் நீங்கள் வந்து வணிசகரணத்துக்கு உண்டான உணவாக வந்து நம்ம வந்து பாதிச்சுக்க முடியும். அடுத்து வந்து கரணநாதன் உங்களுக்கு நல்லா இருந்தால், இப்போ வந்து சூரியனின் பெயர் கொண்ட நபர்கள், சிவனுடைய பெயர் கொண்ட நபர்கள், அரசர்களுடைய பெயர் கொண்ட நபர்கள், இவர்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். குறிப்பாக வந்து சூரியன் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லாயிருக்கும். இப்போ அண்ணாமலை, ஈசன், ருத்ரன், உலகநாயகன், கைலைநாதன், காளைச்சாமி, சுடலைமான், வில்லேஜெலாம் பார்த்திங்கன்னா இந்த பேரில் இன்னமும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரமசிவன், பிரிச்சோடி, பசுபதி, பசுபதி ஈஸ்வரன், ஆதவன், ரவி, உதயா, உதயன், உதயசூரியன், கதிரவன், ரகுலன், அடுத்து மலையரசன், மலையரசி. அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நெடுஞ்செழியன், நெடுமாறன், நெப்போலியன், சேரன், சோழன், பாண்டியன், மாவீரன், பிரபாகரன், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே வந்து சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள பெயர்கள். ஸோ உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியன், கரணநாதன் நல்லா இருந்தார் அப்படின்னா, இவர்களையெல்லாம் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய செயல்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அதனால் அதையே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கரணநாதன் நல்லா இருந்தால் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆதித்ய கிருதயம் வந்து படிக்கலாம். ஸ்ரீ ருத்ரம் வந்து ருத்ரம் வந்து திருமுறைகள் அதை வந்து படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம், மந்திரங்களை வந்து சொல்லலாம். ஸோ இதை சொல்லும்போது சூரியனுக்கு உண்டான காயத்ரி மந்திரம், மூல மந்திரம்லாம் இருக்குது, அதை பண்ணலாம். ஸோ இதை படிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து யோக பலன்கள் நிறைவாக கிடைக்கும். அதேபோல் சிவனுக்கு உண்டான அஷ்டோத்திர மந்திரம், சகசிரநாம மந்திரம், 1008 மந்திரம் அதெல்லாம் வந்து சொன்னீங்கன்னாலும் அதிகப்படியான நன்மைகள் என்பது நிச்சயம் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து அடுத்த கரணம் பத்திரை கரணம். பத்திரை, அதே போல் சதுஸ்பாதம், கிப்சு